உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த 2025 கடைசி 60 நாட்கள் அப்படிங்கிற ஒரு செஷன் நம்ம பேச போகிறோம். நாம் இலக்கை தொட போகிறோம். ஆல்மோஸ்ட் இந்த வருடத்தில் என்னென்னலாம் நீங்கள் இலக்கு வச்ச பணக்காரன் ஆகணும் சார், கார் வாங்கணும் சார், சார் கல்யாணம் பண்ணாமல் இந்த வருஷம் முடியக்கூடாது சார், எங்கள் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி வீட்டுக்கு மருமகளை கூப்பிட்டு வந்தே தீருவேன் சார், என்ன லட்சியம் வச்சுருக்கீங்களோ இந்த வருடத்தினுடைய எண்டுக்குள்ளே யார் யாருக்கெல்லாம் எந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் வீட்டில் நடக்க போகுது, பிஸ்னஸில் பெரிய அளவு போகிறேன் சார், நிறைய பேருக்கு கனவு. இதில் நம்ம எடுத்துக்கிற டூல்ஸ் எல்லாம் என்ன விதமான கருவிகளை வச்சு, குரு பகவான் உச்சம், இது ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயம். இந்த பக்கம் சனி பகவான் வக்கர நிவர்த்தி, இது ஒரு சந்தோஷமான விஷயம். கீழே செவ்வாய் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணால் நம்ம இலக்கு அடையலாம், இந்த கடைசி 60 நாட்களில் நாம் எதை தொட்டால் நம் இலக்கு தொட முடியும் என்பதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ யார் யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம், யார் யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்குது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசியாக அதை பார்த்து விடலாம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ராம்ஜி சார், நீங்கள் கடகராசிக்கு ஒன்றுமே சொல்லாதீங்க, கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொன்னாலே எங்களுக்கு பயமாக இருக்குது, கடகராசிக்காரர்கள் என்றைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும்னு சொன்னதையே மனசில் வச்சுக்கிட்டு இன்னும் நீங்கள் இப்படியே நினைக்கிறது மனதுக்கு வேதனை அளிக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே குரு பகவான் வருகிறார். உனக்கு என்னப்பா அப்படிங்கிறதா, ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் வரலாம், ஆனால் இவ்வளோ நல்ல நேரம் வரக்கூடாது. காரணம் என்னவென்றால் ராசியிலே குரு பகவான், இந்த ராசியில குரு பகவான் வந்தாலே வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது. முக்கியமான விஷயமே அதாங்க, ராசியில குரு பகவான் வருகிறார். இந்த குரு என்ன பண்றாருன்னா 5, 7, 9 பார்க்கிறார். இந்த 5, 7, 9 எல்லாம் என்ன, யார் இவங்கெல்லாம்? 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானம், 7ஆம் இடமாகப்பட்ட கலத்திரஸ்தானம், 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானம், இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்த்துறாரு. ஒரே ஸ்ட்ரோக்ல அப்படி பார்த்துறாரு. 5, 7, 9 பார்த்த உடனே என்ன ஆகுது? 5ஆம் இடத்துல சும்மா கிடையாது. 5ஆம் இடத்துல யார் இருக்கா? யோகாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். யோகாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்தா என்ன ஆகும் சார்? ஒரு விஷயம் நடக்கணும்னா நம்ம என்ன கேட்போம்? சார் எனக்கு புத்திர யோகம் வந்தாச்சா, குழந்தை பத்துக்கிற யோகம் வந்தாச்சா, வெளிநாட்டு யோகம் வந்தாச்சா, என் வாழ்க்கையில் எனக்கு இது வந்தாச்சா, என்ன சொல்கிறோம், எனக்கு விவாக யோகம் வந்தாச்சா, இந்த மாதிரிலாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன சொல்கிறோம், ஒவ்வொன்றும் ஒரு யோகமாகத்தான் நாம் கருதுகிறோம். அப்போது இந்த 5ஆம் இடமாகப்பட்ட யோகத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது எதெல்லாம் நீங்கள் யோகம்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையுமே கிடைச்சிரும். நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ, எனக்கு ஒரு கல்யாணம் மட்டும் ஆனால் போதும் சார், என் வாழ்க்கையை செட்டில் ஆகிடும்னு நான் உணர்றேன், கவலைப்படாதே கல்யாணம் ஆகிடும். முக்கியமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் யோகாதிபதி யாருன்னா இவர் தான் நிலத்திற்குடையவர், நிலம். ஏன்னா யோகாதிபதி செவ்வாய் தான் பூமிகாரகன் என்று அழைக்கப்படுகிறார், பூமிகாரகன். அப்போ ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்கள், அதே மாதிரி பில்டிங், அந்த கொத்தனார் மேசன் வரைக்கும் நான் சொல்றேன், அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம். இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான காலம். அப்போ உங்களுக்கு இதெல்லாம் சேர்த்து என்ன பலன்களை தரப்போகுது? இந்த குரு பகவானுடைய இந்த 5ஆம் இடத்து பார்வை முக்கியமா புத்திரஸ்தானத்தை கொடுக்க போகுது. 5 குடையவன் என்றாலே குழந்தைங்க, செவ்வாய்ங்கிறதே ஆட்சி. செவ்வாய் மட்டும் 5 குடைவனாக இருந்து ஆட்சி பெற்றால் மின்னலை போல் ஒரு மகன் பிறப்பான் என்பது ஜோதிட விதி. என்ன சொல்லுது? மின்னலை போல் ஒரு மகன் பிறப்பான். அந்த மின்னலை போல் இருக்கிற மகனை குரு பகவான் பார்க்கும் பொழுது சத்புத்திர சந்தானமாக யோக்கியமான ஒரு குழந்தை பிறக்க போகுது. அப்போ மற்றவங்களுக்குலாம் யோகியம் இல்லையா சார்னு கேட்கக்கூடாது. கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு வரம், ஒரு தவப்புதல்வன்னு நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு தபம் பண்ணி பிறக்கிற குழந்தை ஒன்றும் கிடைக்கும். எப்போ? இந்த டிசம்பர் அந்த 2025 அடுத்த 60 நாட்களில் உங்களுக்கு அதற்கான முன்னேற்பாடுகளை, ஒய்ஃப் பிரெக்னென்ட் ஆவாங்க போன்ற நல்ல விஷயங்கள் வரப்போகிறது, அதற்கான துவக்கம். அதே மாதிரி சூரிய பகவான் 2 கூடிய தனாதிபதியை குரு பகவான் பார்க்கிறார். பணம் கொட்ட போகுது, காசு, பணம், துட்டு, மணி, பணம் எந்த வகையில் வருவா இருந்தாலும் அது அந்த வகையில் வந்துடும். பணம் வரும் சோர்ஸ் அத்தனை உங்களுக்கு கிடைச்சிடும். பணம் வருகின்ற சோர்ஸ், கவலைப்படாதீங்க, பணம் வந்தே தீரும். பணம் வருகின்ற சோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகே ஆகிடும். 2ஆம் இடத்தில் ஆகப்பட்ட குரு சூரிய பகவானை இவர் பார்க்கும்போது, குரு பார்க்கும் பொழுது பணம் வந்தே தீரும். எப்படி சார் வரும்? 30,000 ரூபா சம்பளம் சார், எல்லாம் பிடித்தம் போக 25,000 ரூபாய் தான் வருது, எப்படி பணம் வரும்? நீங்கள் பணத்தை வெளியே கொடுத்துருப்பீங்கல்ல, ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் பணத்தை இழந்திருப்பீங்கல்ல, அது ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்கல்ல, ஏதாவது ஒரு ரூபத்தில் வரும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. பணம் என்பது ஒரு பட்டர்ஃப்ளை போல,
அதுக்கு 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 அது நம்ம மேலே வந்து சில நேரங்களில் உட்காரும். அப்படியே உட்காந்துட்டே இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. உட்காந்துருக்கிற நேரம் என்ஜாய் பண்ணிக்கிறோம். நம்ம விஜய் சேதுபதி டைலாக் மாதிரி தான். அது ஒரு காற்று மாதிரி சில நேரங்களில் நம்மளை ஸ்பரிசு அப்படி உரசிட்டு போவோம். சரின்னு என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும். ரொம்ப டீப்பாக போகக்கூடாது. அந்த மாதிரி தான். ஸோ அப்போ அடுத்ததாக இந்த குரு பகவான் தருகின்ற பலன் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். வெளிநாடு போகிறீங்க, கனடா போகணும், அமெரிக்கா போகணும் சார், என் வாழ்க்கையில் லண்டனுக்கு போகணும் சார் போன்ற விஷயங்கள், ஏதாவது ஒரு குளிர் பிரதேசங்களுக்கு போகிறத வாழ்வின் லட்சியமாக சில பேர் வச்சுருப்பான். சார் இந்த கட்டை லண்டனில் தான் சார் அந்த மாதிரி இது சத்தியமே பண்ணியிருப்பான். அங்கேயே போய் செட்டில் ஆக போகிறேன் சார், இந்தியா விட்டு என் குழந்தைன்னு ஒன்று பிறந்தா அது லண்டனில் தான் சார் பிறக்கணும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வெளிநாடு செல்வீர்கள், வெளிநாட்டில் செட்டில் ஆவீர்கள், இதெல்லாம் நடந்துடும். அதில் அப்படி என்னதான் இன்ட்ரெஸ்ட்னு தெரில. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல ஆகுமா? வெளிநாடுகள் எல்லாம் வெற்றலை பாக்கு போல, சாப்பாட்டுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். வெற்றலை பாக்கையே எந்நேரமும் சுவைக்க முடியாது. அந்த மாதிரி தான் பல பேர் நீங்கள் வெளிநாடு போனவங்கெல்லாம் போய் கேட்டு பாருங்க, எப்படா இந்தியா வருவோன்னு கேட்பாங்க. அங்கே போனதே சம்பாதிக்கிறான். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும், ஒரே தூக்கி வச்சிருவார். அடுத்ததாக இதெல்லாம் நடக்கும் போது அதுக்கான விசா ப்ராசஸ்லாம் நடந்துடும். அடுத்து அதிர்ஷ்டம், ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி மாதிரி இன்வெஸ்ட் பண்ண கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் அது ஜெயித்து விடும். குறும்படம் புக் பண்ணவங்களுக்கெல்லாம் படத்துக்கான ப்ரொடியூசர் கையில் கிடைப்பாங்க. நம்ம தம்பி வினோத் கூட ஒரு கதை அழகாக வச்சிருக்காரு. அழகாக ஒரு கதை இருக்குது சார், ப்ரொடியூசர் இல்லையா சார், ₹1 தர மாட்டேங்கிறாங்க சார், நம்ம இவனுங்களை வச்சு சம்பாதிக்கலான்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு சம்பாதிக்கிறாங்க சார். அந்த மாதிரி தான். அப்போது இந்த குரு பகவான் 9ஐ பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் கிடைக்கிறது. ஆக இந்த கடகராசிக்காரர்களுக்கு 3 சொன்னேன், குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள், 2வது ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்புகள், 3வது என்ன சொன்னேன், உங்களுக்கு அதிர்ஷ்டம், நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணால் அது ஏறுவதற்கான, அந்த வேல்யூ ஏறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அடுத்த 60 நாட்களில் நடக்க போகிறது. இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஐவிஎஃப் பண்ணுங்க, அல்ல வெளிநாட்டு விசாக்கு நீங்கள் ரெடி பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிங்கனாலே சிறப்பு. பொதுவாகவே 2025 கடைசி 60 நாட்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நாம் கருத்துடன் பார்க்க வேண்டியதெல்லாம் 2-3 முக்கியமான பயிற்சிகள் தான். ஒன்று, குரு பகவான் கடகத்திலே உச்சமடைகிறாரே, இது ஒன்று. இந்த பக்கம் சனி பகவான் மீனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சி அடைகிறாரே, இது ஒரு விஷயம். இந்த பக்கம் சுக்கிர பகவான் துலாத்தில் ஆட்சி அடைகிறாரே, இந்த விஷயம். இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த அடுத்த 60 நாட்கள், கடைசி 60 நாட்களை முடிவு செய்கிறது. அந்த வகையிலே முதலாவதாக பிரதானமாக கருதப்படுவது சனி குரு 2 ஃபேக்டர்ஸ். இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இது வரைக்கும் எதெல்லாம் மிஸ் ஆன பாயிண்ட்ஸோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. இந்த பக்கம் தெய்வம் மாதிரி குரு பகவான் அதிச்சார பயிற்சி அடைந்து கடகத்துக்கு வந்து எல்லாரையும் அப்படி பார்த்து ஃபுல்ஃபில் பண்ணுறாரு. டீம் லீடர் என்ட்ரி மாரி தான். ஒரு டீம் லீடர் இருக்கார், ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, ப்ராஜெக்ட் முடிய போது அவர் ஒரு சடன் என்ட்ரி கொடுத்து, என்ன இது எதுவும் ஸ்ட்ராட்டஜி இருக்கா, அது ப்ராப்ளம் இருக்கா நல்லபடியாக பண்ணிடுவீங்கல்ல அப்படின்னு ஒரு என்ட்ரி கொடுக்குற மாதிரி இவர் வந்து உங்களை ஃபுல்ஃபில் பண்ண தான் வந்திருக்கார் இந்த கடைசி 60 நாட்கள். ஸோ ஆலங்குடிக்கு செல்ல வேண்டும், திட்டை செல்ல வேண்டும், சென்னையில் இருக்கிற பாடி திருவள்ளிதாயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் வணங்க வேண்டும். இப்படி குரு தரும் பலன்களை நீங்கள் பெற குரு பகவானுடைய ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா என்று குருவை நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஒரு மாடு, பசு மாடு இருந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நீங்கள் வந்து கேர் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க. சித்தர் பீடங்களுக்கு செல்லுங்க. ரமண மகரிஷி, அந்த மாதிரி விசிறி சாமியார் மாதிரி நீங்கள் திருவண்ணாமலை சென்னினா நிறைய சித்தர்களை பார்க்கலாம். அவர்களுடைய ஆசிரமங்களுக்கெல்லாம் செல்லுங்கள். அவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். குரு செவ்வாயை பார்க்கின்ற இந்த நேரத்திலே குரு மங்கள யோகம் ஏற்பட்டு நிறைய பேருக்கு பூமி லாபங்கள் ஏற்பட போகிறது இந்த கடைசி 60 நாட்கள். பூமி லாபங்கள். ஸோ யார் என்ன ராசியாக இருந்தாலும் உங்களோட ஃபோக்கஸ் குரு மங்கள யோகத்தை பயன்படுத்தி மினிமம் நீங்கள் வாழ்கிறதுக்குரிய ஃப்ளாட் வீடாவது வாங்குங்க. சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கெலாம் போயிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் செகண்ட் லெவல். ஆனால் இப்போ நீங்கள் அடிப்படையாக வாழக்கூடியதுக்காக ஒரு வீடாவது நீங்கள் வாங்குங்க. அது அதே மாதிரி இராணுவம், போலீஸ், அரசு உத்தியோகம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க நிறைய பேர் உட்காந்து இந்த பிஎஸ்ஆர்பி ஆகட்டும், இது மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், ஆர்ஆர்பி ஆகட்டும், கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறையா படிப்பாங்க. இப்போ யார் கண்டுபிடிச்சான்னு தெரில, எல்லாருமே ஆர்த்தரப்ரனர் ஆகிட்டாங்க. எல்லாருமே இன்ஸ்டாவை எடுத்திங்கன்னா நீங்கள் வெங்காய கடை வைக்கிறீங்களா, பூண்டு கடை வைக்கிறீங்களா, எதுக்கு இப்படி ஆகிட்டீங்க? நம்மெல்லாம் ஏன் நம்ம படித்த யூபிஎஸ்சி வருங்கிற ஒரு நம்பிக்கையே ஏன் உங்களுக்கு போயிடுச்சுன்னு தான் எனக்கு தெரில. ஸோ அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்க்கும் பொழுது படிப்பின் மீது உள்ள நாட்டம் அதிகமாகும். நம்மளும் ஒரு தாசில்தார் ஆக போகிறோம்,
நம்மளும் பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆக போகிறோம் போன்ற விஷயங்கள்லாம். சனி வக்கர நிவர்த்தி அடைகின்ற ஒரு விஷயம் போதும். 2026 நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் குரு பகவான் ஆலயங்களுக்கும் சனி பகவான் ஆலயங்களுக்கும் அடிக்கடி செல்லுங்க. கீழே போயிட்டு இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.